மோர்கன் ஹவுசல் எழுதிய த சைக்காலஜி ஆஃப் மனி என்ற புத்தகம் நிதி மேலாண்மை என்பது கணிதத்தைக் காட்டிலும் உளவியலுடன் அதிகம் தொடர்புடையது என்பதை விளக்குகிறது. நாம் பணத்தை பற்றி எப்படி நினைக்கிறோம், நமது உணர்வுகள் எப்படி நிதி முடிவுகளை பாதிக்கின்றன என்பதைப் பற்றியதுதான் இந்த நூல். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய கருத்துக்கள்: 1. நிதி வெற்றியில் திறமை மட்டும் பங்கு வகிப்பதில்லை. அதிர்ஷ்டமும் அபாயமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒருவருடைய வெற்றி அவருடைய தனிப்பட்ட சூழ்நிலையால் வந்திருக்கலாம், அது எல்லோருக்கும் பொருந்தாது. அதனால் மற்றவர்களின் நிதி முடிவுகளை பார்த்து அப்படியே பின்பற்றுவது சரியல்ல. 2. த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். பணத்தை பெருக்குவதில் மிகவும் சக்தி வாய்ந்தது கூட்டு வட்டியின் தாக்கம். சிறிய தொகையை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து முதலீடு செய்தால் அது மிகப்பெரிய செல்வமாக மாறும். வாரன் பஃபெட்டின் வெற்றியின் ரகசியம் இதுவே. 3. உண்மையான செல்வம் என்பது நீங்கள் செலவழிக்காத பணம். மற்றவர்கள் தங்களை பணக்காரர்களா காட்டிக்கொள்ள பொருட்களில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிஜமாகவே எவ்வளவு சேமித்திருக்கிறார்கள் என்பது வெளியே தெரிவதில்லை. எனவே திருப்தியாக இருப்பதும் சமூக ஒப்பீடுகளை தவிர்ப்பதும் முக்கியம். 4. உங்கள் நிதி சார்ந்த முடிவுகள் இரவு நிம்மதியாக தூங்க உதவுபவையாக இருக்க வேண்டும். நிதி சுதந்திரம் என்பது உங்களுக்கு பிடித்ததை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிப்பது. 5. பங்குச் சந்தை போன்ற நிதிச் சந்தைகளில் எதிர்பாராத சில முக்கிய நிகழ்வுகள்தான் பெரும்பான்மையான லாபத்திற்கு காரணமாக அமைகின்றன. நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்தி குறுகிய கால சந்தை மாற்றங்களால் குழப்பமடையாமல் இருப்பது அவசியம். சுருக்கமாகச் சொன்னால், இந்த புத்தகம் பணத்தை பற்றிய நமது அணுகுமுறையையும் நம்பிக்கைகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் மாற்றி சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உதவுகிறது.